தேவனுடைய வார்த்தை ஒன்றும் பெருமையை திருப்புவதில்லை,
அது காரியங்கள் வாய்க்கும்படியாய் அது அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்தின் வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையானது தீர்க்கதரிசனமான வார்த்தையானது அது ஒன்றும் பெருமையை எடுத்து திரும்பாமல் அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படியாய் அது மாற்றப்பட்டு அந்த காரியத்தை செய்து முடித்து மீண்டும் அது வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் உங்களுடைய இருதயங்கள் இன்றைக்கு ஸ்திரப்படுவதாக, உங்களுடைய இருதயங்கள் இன்றைக்கு மாற்றப்படுவதாக, உங்களுடைய இருதயங்கள் இன்றைக்கு தேவ பரிசுத்த ஆவியானவருக்குள் கட்டப்பட்டு ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு அவர் அனுப்பிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மிக பிரமாண்டமாய் மாறப்போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடத்தில் 2025 வருடம் இதுவரைக்கும் நாம் பார்த்திராத ஒரு ஐஸ்வர்யம், இதுவரைக்கும் நாம் கண்டிராத ஒரு மகிமையும், இதுவரைக்கும் நாம் கண்டிராத ஒரு செழிப்புக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம் என்பதை நான் தீர்க்கதரிசனமாக சொல்ல முடியும். பாருங்க, 2019 நாம் மீடியாவில் ஒரு பிரமாண்டமான விஷயத்த 2019-20 நம்ம ஒரு டிக்ளரேஷன் பண்ணோம். ஒரு மலை ஒரு காற்று அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பிரசங்கித்திருந்தோம். அந்த வருடத்தை கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்கை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 2019 இருந்து இந்த 2025 உங்களுக்கு நான் காணொலி, அதாவது 2020 காணொலி நாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். 2020 யூடியூப் நிறைய நடக்கும். 2021 நம்ம பேசப்பட்ட வார்த்தைகளும் யூடியூப்ஸ் நிறைய இருக்கும். வருடங்களுக்கு நான் இப்போ பிரத்யட்சமாய் என்னுடைய யூடியூப் சேனல்ல என்னுடைய ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு நான் இதை பகிர்ந்தளிக்கிறேன். இது மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நான் அந்த சபைகளில் பிரசங்கித்த பொழுது உங்களை அடைந்திருக்கும். அநேகர் அதை பார்த்திருப்பீங்க, அநேக தேசங்கள் பார்த்திருப்பீங்க, அநேக சபைகள் உள்ளவர்கள் அதை கேட்டிருப்பீர்கள். அதை நீங்கள் பிரத்யட்சமா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்பட்டிருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது நம்முடைய வாழ்க்கையும் அல்ல, ஒட்டுமொத்த ஒரு சமுதாய கூட்டத்தை அது மாற்றிருக்கு என்பதை நான் தெளிவாக பேச முடியும். 2019 தென்காசி டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை 2019 இந்த வருடம் வரை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி நான் தெளிவாக பிரசங்கிக்க முடியும். ஏன்னு சொன்னால் இது என்னுடைய ஒரு காரியம் அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதே வார்த்தையாக இருக்கிறது. நோவா ஒரு பிரசங்கத்தை செய்து வந்துட்டு இருந்தாங்க. என்ன பிரசங்கம்னா, அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அது தரிசனம் எப்படிப்பட்ட ஒரு தரிசனமா இருக்கிறது சொன்னா, ஒரு அழிவு வரப்போகுது. அந்த அழிவை குறித்து கடவுள் நோவாவிடம் பேசுகிறார். நீ ஒரு வேலையை உண்டு பண்ணு, அந்த வேலையில நீயும் குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படுகிறீர்கள், மற்ற எல்லா மனிதர்களையும் நான் அழித்து போட போகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்டதாய் நோவாவிடம் கடந்து செல்கிறது. நோவாவிடம் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை கடந்து வந்துவிட்டது. நான் சொல்றேன், அழிவுங்கிறது ஒரு சர்டன் சேஞ்சஸ்க்குள்ள கொண்டு வர ஒரு விஷயமா இருப்பாங்க. ஒரு விஷயத்த ஒரு பழைய பில்டிங் இருக்கு, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பழமையான ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கை நீங்க புதுப்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒண்ணு அதை இடித்து கட்ட வேண்டும், இல்லைன்னா அதை ஒரு சின்ன மாடலேஷன் பண்ணி நீங்க அதை புதுப்பிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அறிவை குறித்தும் காரியங்களை குறித்தும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, அது உங்களிடத்தில் சேரப்படுது. அது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களிடத்துல செய்ய வல்லவராக இருக்கிறது சொல்லி நான் சொல்கிறேன். நோவாவை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ என்னுடைய பார்வைக்கு கனம் பெற்றாய், நீ என்னுடைய பார்வையில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நோவாவிடம் வந்து அடைகிறது. நான் சொல்றேன், உங்கள் மேல் தேவனுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. தேவனுடைய கண் உங்கள் மேல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய முழு விஷயத்திலையும் நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் தேவ வார்த்தை உங்களிடத்தில் வந்த மாத்திரத்தில் என்ன விஷயம் நடக்கும்னா, உங்க ஆவிக்குள்ளாய் அது கிரியை செய்து உங்க மாம்ச சரீரத்தை அது மாற்றி உங்களுடைய சிந்தைக்குள் அது சென்று அது ஒரு கிரியேஷனை கொண்டு வந்து பாருங்க. நான் சொல்றேன், இந்த நோவாவை குறித்த
காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது காண்பிக்கப்படுமானால் இதே விஷயத்தை தேவன் உங்க வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் சொன்னால், ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது, நல்ல கனிபடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வெட்டுண்டு அக்கினியில ஏன் போடுறாருன்னா, அந்த கிளையை எடுத்து அக்கினியில போட்டுட்டு வேற ஒரு கிளையை நான் நாட்டுவேன் அப்படிங்கிறார். ஸோ அப்போ தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, இந்த கிளை தேவையில்லை, நான் வேற ஒரு கிளையை வச்சுக்கிறேன், அதை நான் அடுத்தடுத்த மகிமைக்குள்ள கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வார்த்தையாக உங்களுக்கு வருகிறது. தேவன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தையாக உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை கூறி உங்களுக்கு பிரத்யேகமாக வெளிப்படும் என்றால், 2025 வருடம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால், இல்லை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால், ஏக்கத்தோடு நீங்க ஒரு டெலிவிஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு டிவி சேனல், யூடியூப் சேனல், நம்முடைய சேனல் எல்லாம் பலதரப்பட்ட சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் மேல் நான் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன், தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நான் பேசுகிறேன், தேவனுடைய கட்டப்படலை நான் பேசுகிறேன், தேவனுடைய ஆவியானவருடைய கட்டுவாரா என்று சொல்லி நான் பேசுகிறேன். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும்படியாய் தேவன் உங்களுக்கு மகிமையானதை செய்வார் என்று சொல்லி நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். தேவ வார்த்தை இப்படியாய் உங்களிடத்தில் வரும் என்று சொன்னால், இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை வரும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? நிச்சயமா அது ஆசீர்வாதத்துக்குள்ளதான் அவங்களை கொண்டு போவோம். நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு செழிப்புக்குள்ளதான் கொண்டு போவோம். நிச்சயமா அது ஒரு மேன்மை அடைந்த ஒரு வழியை தான் கொண்டு போவோம். நான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல, உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8 23 வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க, தாராளமா எடுத்து வாசிங்க. நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு 8வது வசனத்தை சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவருக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழ்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கைகொள்ளுவீர்களாக என்று சொல்லி இந்த வசனம் பேசப்படுகிறது. நீங்க 8-32 வசனம் வரைக்கும் வாசிங்க. தேவன் உங்களை கற்பனைகளை கைகொள்ளுகிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாய் சிந்திப்பார். அந்த வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுவீர்களாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை முதலாவது பாலும் தேனும் ஓடுகிற வார்த்தை அப்படிங்கிற லேண்டுக்குள்ள முதல்ல போறோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த வருடம் உங்களை அப்படிப்பட்ட ஒரு மகிமையில் தேவன் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி நான் தீர்க்க தரிசனமா என் வாழ்க்கையை பேசுகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அங்க நீங்க விதைக்க மாட்டீங்க, விதைக்காத நீங்கள் அனுப்பீர்கள். அங்க நீங்க செயல்பட்டிருக்காத காரியங்கள் உங்களுக்காய் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது வந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அல்ல, இந்த தேசத்தில் இருக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கிறீர்கள். அதாவது தேவ வார்த்தை நல்லா தெளிவாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, நிச்சயமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த கானானுடைய லேண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிச்சான ஒரு லேண்ட், ஒரு ஃபெர்டைலான ஒரு லேண்ட் அப்படின்னு அதுல ரொம்ப ஷார்ட்டா வந்து பேசுறாங்க. இது எதை குறித்து பேசப்படுகிறால், மெட்டீரியல் பிளஸிங் குறித்து பேசப்படுகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவர் கொடுக்கவில்லை. அவர் மெட்டீரியல் பிளஸிங்ஸ் அவர் கொடுக்கிறார். அவர் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போலவே மெட்டீரியல் பிளஸிங்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம், பழகுறோம். அதே போல கடவுளையும் நம்ம பேசுறோம், பழகுறோம். தேவனை நாம் தரிசிக்கிறோம், தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தேவனை நாம்
பிரசங்கிக்கிறோம், தேவனை நாம் உயர்த்துகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், தேவன் எதை செய்ய போகிறார் என்பதை நம்மிடம் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கான எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கான சூழ்நிலைகளை அவர் பார்க்கிறார். அதற்கான காரியங்களை அவர் வாய்ப்புகளுக்கு அவர் அனுமதிக்கிறார். ஒரு கானான் தேசத்தின் லேண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு வசனம் பேசப்படுகிறது. அது ஒரு ரிச்சான ஒரு லேண்டு, ஃபெர்டைல் லேண்டு. அது plenty of food and drinks for everyone. எல்லாருக்கும் மிக ஆசீர்வதிக்கப்பட்ட உணவும் பதார்த்தங்களும் அதில் கொடுக்கப்படுகிறது. அது எந்தவித கனிகளையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும், எந்த சீடை போட்டாலும் ஒரு கனி கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு லேண்டா இருக்கிறது காணாம என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம். நான் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்க அடுத்த ஒரு உங்களுக்கு ஆசீர்வாதமாக பேசுகிறேன். The material blessings of Canaan were a picture of the spiritual reality of eternal life, the presence of God. அதாவது என்ன சொல்றதுன்னா, தேவனுடைய பிரசன்னத்துல மெட்டீரியல் பிளஸிங், கானானுடைய மெட்டீரியல் பிளஸிங் ஒரு பிக்சரைஸ்டா காட்டிட்டாங்க. அதுதான் தேவன் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி ஆஃப் எட்டர்னல் லைஃப் அப்படின்றாங்க. ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியை மெட்டீரியல் பிளஸிங் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது ஒரு செழிப்பை, மாபெரும் செழிப்பை காண்பித்து இதை போலவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் செழிக்கும் என்று சொல்லி அவர் காண்பிக்கிறார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பித்து ஒரு மிகப்பெரிய செழிப்புல நீங்க வாழ்றீங்க, நீங்க மாம்சத்துல வாழணும்னு சொல்லுங்க. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்து அதை உங்களுக்கு காண்பித்து வெளிப்படுத்தி அதை போலவே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவி, ஆத்மா எல்லாம் ஒரு மகிமை கண்டதா இருக்கும் என்று சொல்லி பிரசங்கிக்க அந்த வசனத்துல போடப்படுகிறது. அதாவது கானான் தேசத்துடைய காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். இந்த வருடம் நான் தொடர்ந்து சொல்ல போறேன். இந்த வருடம் முழுவதும் இது ஒரு கானான் தேசத்தின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். தேசத்தின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள், தேசத்தின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் புசிப்பீர்கள், தேசத்தின் கனிகளை நீங்கள் கொண்டு வருவீர்கள், மாபெரும் வல்லமை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது மட்டும் இல்ல பாருங்க, தேவன் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது. நம்ம அப்படியே விட்டு போயிட்டாங்கன்னா ப்ரொடெக்ஷன் நிற்க போறது. திடீர்னு யாரும் அவங்க தப்பு பண்ணிக்குவாங்க, திடீர்னு யாரும் அவங்க பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவன் ப்ராமிஸ் பண்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு protection from enemies. enemies முன்பாக ஒரு ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு நான் ஏற்படுத்துகிறேன். The covenant promised the protection from enemies. தேவனுடைய கவனம் எப்படி சொல்லி என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு எனிமீஸ்க்கு முன்பாக, அதாவது உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாகவும், உங்கள் ஐஸ்வர்யங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாகவும், உங்கள் செழிப்பை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாகவும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாகவும் நான் ஒரு ப்ரொடெக்ஷனை வைக்க போறேன். அந்த ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணணும்னா, உங்களை அது பாதுகாக்கும், உங்க செழிப்பை அது பாதுகாக்கும். நீங்க வைத்திருந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும், நீங்கள் வைத்திருந்த ஐஸ்வர்யத்தை, முன்பு வைத்திருந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் இனி வரப்போகும் ஐஸ்வர்யம் மிகப்பெரியதாக இருக்கும் என்று தீர்க்கதரிசனமாக காட்டுகிறேன். தேவன் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஒரு வெளிப்பாட்டை வைக்கிறாரு. என்ன வெளிப்பாடுனா, தேவன் இப்படியாக ஒரு விஷயத்தை செய்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நாட்களை, பூர்வ ஜென்மத்து நாட்களை அவர் என்ன பண்றாருன்னா, பூர்வ ஜென்மத்துல அவங்க செய்த பாவத்தின் கணக்காய் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னாலும், ஆனால் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டவராய், அவர்கள் மேல் தயை கொண்டவராய், அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டவராய். அவங்க அங்க நிறைய அற்புதம் நிறையாதான் பார்த்துருந்தாங்க, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய போராட்டங்களை அந்த தேசத்துல ஃபேஸ் பண்ணாங்க. எகிப்துல தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உண்டாயிருந்தது. அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஆனா ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் இருந்தது? தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தலைவர்களுக்கும் தலைவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை என்ன பண்றாருன்னா ஏற்படுத்துறார். ஏன் ஏற்படுத்துறாருன்னா, அந்த வித்தியாசம் உண்டாயிருக்கும்படிக்கு தேவன் அவர்களை அனுமதித்திருக்கிறார். ஏன்னா தலைமைத்துவம் வச்சிருக்கிறவங்க சாதாரண வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கான ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. தேசம் நன்மை கண்டடையும்,
தேசம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் தீர்க்க தரிசனத்தை யார் மூலமா பேசணும், யார் மூலமா பேசணும், அவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா தான் பேசணும். ஏன்னா தீர்க்கதரிசனம் மூலமா ஜனங்களுக்கு போய் சேர்ந்தாதான் அவங்க நல்வழிப்படுவாங்க என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கணும்னா கர்த்தருக்கு செவி கொடுங்க, ஆனாலும் தீர்க்கதரிசிக்கு செவி கொடுங்க என்று வசனத்தை சொல்கிறது. நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். தேவனோட ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு கொண்டு பண்ணட்டும். தேவன் உங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொண்டு பண்ணட்டும். உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்குமே தேவனோட ப்ரொடெக்ஷன் கொண்டு பண்ணட்டும். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, ஒரு லாங் லைஃப் உங்களுக்கு கொடுக்குறாரு. கொஞ்சமா வாழ்றது இல்லை, நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, நல்ல ஐஸ்வர்யம் கொடுத்தாரு, மிகப்பெரிய பிளஸ்ஸிங் கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, அப்போ நம்ம எப்போ புசித்து குடித்து நாளைக்கு சாவோம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அப்படிப்பட்ட வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்க. நீங்க சாப்பிட்டு திருப்தியாகி உங்களை நடத்தி வந்த தேவனை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் அப்படிங்கிறார். நீங்க சாப்பிட்டு திருப்தியாகி நீங்கள் உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்லா ஐஸ்வர்யமா இருக்கணும். நீங்க போற கார் நல்லா செழிப்பான காரா இருக்கணும். உங்களுடைய பெட்ரோல் ஃபியூல்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கணுங்கிற புரியுதா? உங்களுடைய நீங்க எந்த வெஹிக்கிள்ஸ் சொல்றீங்களோ அந்த வெஹிக்கிள், ஒரு பிசினஸ்க்கு தேவையான வெஹிக்கிள்ஸ், உங்களுக்கு வேலைக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ், உங்களுக்கு தேவையான எத்தனை வெஹிக்கிள்ஸ், கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸோ, நீங்க எதை போறீங்களோ கவர்மெண்ட் வெஹிக்கிள் போறாங்க, டிக்கெட் போட்டு இருக்காங்க. ஆனா சொந்த கார்ல போறவங்க பெட்ரோல் ஃபியூல் பண்ணணும். அப்போ 2000 ரூபாய் 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஃபியூல் பண்ணணும் பாருங்க. அதுக்கே அவ்வளவு செலவு போது மெயின்டெனன்ஸ்க்கு காசு வருது. 6 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு மெயின்டெனன்ஸ். இப்படி வரும்பொழுது தேவன் அதை என்ன சொல்றாருன்னா, நீ ஆடி காரம் சொல்றியா, நீ பென்ஸ் காரம் சொல்றியா, நீ என்ன காரணம் சொல்லியோ அந்த காரணம் நான் ஆசீர்வாதமா கொடுக்குறேன், அந்த காரணம் நான் ஆசீர்வதிக்கிறேன், அதுல நீ வர்த்திக்க பண்ணுவாய், நீ வர்த்தனை உண்டு பண்ணுவாய் என்று சொல்கிறார். நீ செய்யற பிசினஸ் நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ செய்யற தொழிலை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ செய்யற ஐஸ்வர்யத்தை, நீ செய்யற கைக்கு செய்கிற எல்லா வேலையும் நான் முக்கியமாக கற்று உங்களோடு கூட இருந்து ஆசீர்வாத சொன்ன அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்டதா இருக்கிறது. நீங்க நடுகிறதெல்லாம் என்ன செய்யணும்னா பிராஸ்பர் ஆகும். உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சிலர் எப்படி இருக்காங்க, நான் நடுறதெல்லாம் பிராஸ்பர் ஆகுமா, அப்போ நான் கெட்டவை நடலாம் இருக்கேன் அப்படின்னு. அப்படி இல்லை பாருங்க, நிலம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். தேவன் நல்ல கனி கூடாத இதெல்லாம் எடுத்துக்காருன்னு போட்டு வசனத்துல. அப்ப என்ன பண்றாருன்னா, நல்ல கனிகள் எது இருக்குமோ அதெல்லாம் தேவன் விதைக்க அனுமதிக்கிறார். நீங்கள் விதைக்கிற பூமியில, நல்ல பூமியில அவர் எதை விதைப்பீங்க, நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல் தான் விதைப்பீங்க, ரிச்சான ஒரு விதையை தான் விதைப்பீங்க. ஒரு விதை நீங்க விதைப்பீங்க, அந்த விதை உங்களுக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா திரும்பவும் நீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல விதையை தான் விதைப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களை ஐஸ்வர்யத்தில் நடத்துவார் என்று சொன்னால் நீங்க நல்ல விதைகளை ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் வருஷத்தே இருக்கீங்க. உங்கள் விதைகளை தேவன் அங்கீகரித்திருக்கிறார், உங்கள் காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்திருக்கிறார், உங்க காணிக்கைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க ஏற்கனவே நீங்க முன்பிருந்த நாட்களை காட்டிலும், முன்பிருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் நீங்க பல மடங்கு பலத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை அங்கீகரிசமாய் சொல்லி. ஆமா, ஒரு லாங் லைஃப் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு லாங் லைஃப்னா ஒரு 100 வருஷம் 120 வருஷம் நீங்க வாழ்ந்தாலே பெரிய லாங் லைஃப் அப்படிங்கிறாரு. ஆனா வேதாந்தம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஈனோக்கு என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 இயர்ஸ் வாழ்ந்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 1000 இயர்ஸ் அவர் வாழ்ந்துருக்காரு. அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் தேவனோடு சந்தரித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு வசனப்படுது. அந்த மனுஷன் மாத்திரம் இல்ல, நிறைய இன்னும் அதிகமான நபர்களை குறித்து நான் பேச முடியும். ஆதாம் முதல் ஒரு சந்ததியை குறித்து தேவன் அந்த நாட்களை இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் சொல்லுவார். இப்போ கடைசியில மனுஷனுடைய பாவம் நிறுத்தி அது பாவம் பெருகிட்டே போறதுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா அது குறுகிய காலகட்டம் ஆயிடுச்சு. பலத்தின் விதியோ 80 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் அரசுல பலத்தின் விதியை பத்தி பேசல, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். மனுஷனுடைய பலமே 80 வருஷம் 90 வருஷம் வாழலாம்னு சொல்லிட்டு வருஷம். ஆனா தேவனுடைய ஆவி பலப்படுத்துவதற்கு, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பலப்படுத்துவதற்கு இந்த 8வது வருஷமே எப்படி ஆரம்பிப்பாரு. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு நீங்கள் இன்னும் அதிகமாய் பலப்படும்படிக்கு தேவனுக்கு ஐஸ்வர்யத்தை முதலாவது கொடுக்கிறார். முதலாவது ஐஸ்வர்யத்தை கொடுத்து, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து,
ப்ரொடெக்ஷனை கொடுத்து மீண்டும் உங்களுக்கு அதை ஒரு லாங் லைஃபா பண்றாரு. அதாவது இந்த ஐஸ்வர்யத்தை நீங்க நெடுநாள் அனுபவிக்கும்படிக்கு, நீங்க இந்த ஐஸ்வர்யத்தில் நெடுநாள் திரட்சியாய் வாழும்படிக்கு தேவன் உங்களை அனுமதித்திருக்கிறார். இந்த வருடம் அப்படிப்பட்ட ஒரு அனுமதி உங்களுக்கு தயப்பட்டிருப்பதாக. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேவனுடைய பிரசனம் உங்களிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் கடந்து இருக்கிறது. நீங்கள் இந்த வருடம் முழுவதும் அப்படியே இப்படிப்பட்ட ஒரு மகிமையை நீங்கள் அனுபவிப்பது என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆமென். தேவன் இந்த வருடத்துல மிக உண்மையான ஒரு தீர்க்கதரிசனத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். என்னன்னா, பணத்தை குறித்து தீர்க்கதரிசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, அநேகர் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு பணம் மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த பணத்தின் மேல தேவனுடைய கரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் இன்னும் மல்டிப்ளியாகும். அப்படிப்பட்டதுதான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, எவ்வளவு உண்மையான ஒரு விஷயம். பெருக்கோத் காணாவின் மகிமையை நீங்கள் காண போறீங்க. அநேக தேசத்தின் பண மதிப்பு கூட போகுது. அநேக தேசத்தின் பண மதிப்பு கூட போகுது. குறிப்பாக நான் சில தேசத்தை உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். சிங்கப்பூர், மலேசியா, UAE, USA, இந்த இடங்களில் கிட்டத்தட்ட இந்திய மதிப்புப்படி ஒரு 10 to 20 ரூபாய் கூடும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை எனக்கு தெளிவாக பேசப்பட்டது. ஒரு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த தேசத்தின் மதிப்பு கூடப்படும் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். The dollars and pounds value has increased. தேவன் டாலர்ஸ் மேலேயும் பவுண்ட்ஸ் மேலேயும் அவருடைய அளவில்லாத ஒரு ஐஸ்வர்யம் வெளிப்பட போகிறது. இது அந்த தேசத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு தேவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவார். அந்த ஐஸ்வர்யத்தின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மேபி நீங்கள் அந்த தேசத்திலிருந்து பார்த்துருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய இதயம் மகிழ்விக்கப்படும். ஏன்னா நீங்கள் அந்த தேசத்தின் நன்மையை பலனை நீங்கள் புசிப்பீர்கள். அந்த தேசத்தின் பலன் நீங்கள் புசிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த தேசத்தில் நீங்கள் அநேக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆமாம். அண்ட் இன்னொரு விஷயத்தை கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்தினா, கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்திருக்கிறார். கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால என்ன விஷயம் இருக்குன்னா, கோல்டு மைனிங் இருக்குது. கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் நீங்கள் வாங்கி வைக்கலாம், கோல்டில் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ கோல்டோட மதிப்பு நீங்கள் கூட பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் மதிப்பு கூட ஆரம்பிக்கிறது. லேண்டோடைய மதிப்பு ஒரு கூடுது அப்படின்னு அதையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். லேண்டோட மதிப்பு கூடும்போது ஒரு மனிதன் லேண்ட் வச்சிருக்காருன்னா அது அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. அவருக்கு அதை செல் பண்ணும் போதோ அல்லனா அவர் ரெண்டல் கொடுக்கும் போதோ, ஏன்னா அதுக்குன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. இந்த தேசத்தின் நன்மை அப்படிப்பட்ட நன்மையாக இவர் மாற்ற போகிறார். இன்னொரு விஷயத்தை கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். பாருங்க, இந்தியாவுடைய மிகப்பெரிய காரியம் ஒன்று இருக்குது. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்பாக நாம் பேசப்பட்ட ஒரு விஷயம், இந்திய தேசம் மிகப்பெரிய ஒரு தாழ்வு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்தியா வந்து தலைமுறை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் மீண்டுமாய் இந்த வருஷத்துக்கு பிரவேசிக்கும் பொழுதே ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. இந்திய தேசத்தின் ஐஸ்வர்யம் இன்னும் அதிகமாகும், இந்திய தேசத்தின் பொருளாதாரம் இன்னும் பெருக்கத்தை நோக்கி போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக பேசப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, the man of God's will prosper அப்படிங்கிறார். எந்த தேவனுடைய மனிதர்களுடைய வார்த்தையும் தரிசனமும் அது நிலை பெற்றிருக்கும், அது ஓங்கும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பேசியிருக்கிறார். உங்களுடைய ஊழியத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தாங்கன்னா, உங்களுடைய ஊழியத்தில் தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. உங்களுடைய வில் ப்ராஸ்பர், உங்களுடைய திட்டம் ப்ராஸ்பர் ஆகும், உங்களுடைய நோக்கம் செழிப்பாய் மாறும் என்று சொல்லி நான் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறேன். அது மாத்திரம் இல்லை, தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கு, கிறிஸ்துவை நேசிக்கிற கூட்டத்தார் இருக்கு. அவர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனை குறித்த ஒரு நேசம் உண்டு அவர்களிடத்துல. அவருடைய ஆசீர்வாதம் பெருக்கம் அடையும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை தெளிவாக பேசப்படுகிறது.
அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஸ்கேல்னா, ஒரு பிஸ்னஸ்னா அது இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டேக்ஸ் கட்டணும். 50 lakhs நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும், டேக்ஸ் வந்து ப்ராப்பராக ஐடியா ஃபைல் பண்ணியிருக்கணும். இது ஒரு பிஸ்னஸ் ஸ்கேல் மாதிரி இருக்கு பாருங்க. இதே போல் ஒரு பிஸ்னஸ்னா இவ்வளோ டேர்ன் ஓவர்ஸ் இருக்கணும், இவ்வளோ நன்மைகள் இருக்கணும் வந்து தேசம் தீர்மானிக்கிறதுக்கு, தேசத்தின் தலைவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எதுக்குன்னா இது ஒரு ப்ராஸ்பரிட்டியான அடையாளம், இது ஒரு செழிப்புக்கான அடையாளம், இது ஒரு மகிமைக்கான அடையாளம். நான் நீங்க சொல்றேன், உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஆஸ்வதிக்கப்படும், அதனுடைய ஸ்கேல் ஆஸ்வதிக்கப்படும், அதனுடைய தன்மை உங்களுக்கு இயர்லி டேர்ன் ஓவர் will be blessed and you will reach the high level of your turnover. நீங்கள் இதற்கு முன்பாக வைத்திருந்த டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு சில கோடிகள் நீங்க சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா அந்த டேர்ன் ஓவரை காட்டிலும் பல மடங்கு டேர்ன் ஓவர்ஸ் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். I bless you in the name of Jesus Christ. Amen. அது மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கொரோனா டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயங்கள் திரு நடக்குது. சில நிலநடுக்கங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தென்காசி பட்டணத்தில் நிலநடுக்கங்கள்லாம் உண்டாச்சு இந்த வருஷம். நான் சொல்றேன், இந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நீங்க சில இழப்புகளை நீங்கள் பார்த்துக்கலாம். கொரோனா டைம்ல நிறைய இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். தேசம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு குளோபல் லெவல்ல அப்படி ஒரு டெத் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா இந்த வருஷம் டெத் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறார். There is no death increase in counts-லயே தேவனுடைய வார்த்தை தெளிவாக பேசப்படுகிறது. There is no death increase. ஒரு அதாவது தேசத்துல சாபம் இனி இராது அப்படிங்கிற ஒரு மகிமையை தேவன் கட்டவிழ்க்கிறார். I bless the India in Jesus mighty name. Let it glow in glory in mighty name of Jesus Christ. Amen. அது மாத்திரம் இல்ல பாருங்க, குளோபல் ஒரு இந்த விஷயத்தை நான் சொல்ல எத்தனைக்கப்படுகிறேன். குளோபல் ஹேஸ் ஒரு பிரச்சனை உண்டாகும் போது சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நேரத்தில் பேசப்பட்டது. ஏன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், குளோபல் லெவலில் செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க. குளோபல் லெவல் செலிபிரிட்டிஸ்லாம் சில நபர்கள் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கிறோம். இப்போ வந்து சில காரியங்கள் நம்ம கொடுத்து இது பண்ணியிருக்கோம். என்னன்னா, இப்போ அம்பானி அவங்களுடைய ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதில் வந்து குளோபலாக உள்ள இருக்கிறதே மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் தான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்துது. அதாவது அவங்க பிஸ்னஸில் இருக்கிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்துது. ஏன்னா சில தெஃப்ட்ஸ் நடக்குது, சில தெஃப்ட்ஸ் நடக்குது, அதை நீங்கள் கேள்விப்படுவீங்க. அந்த தெஃப்ட்ஸ் மூலமாக அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். குளோபல் லெவலில் இருக்கிற இண்டஸ்ட்ரி தெஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாருன்னா, அது தெஃப்ட்ஸை காண்பிக்கிறது மூலமாய், திருடுகளை காண்பிக்கும் மூலமாய் ஒரு நன்மை உண்டாகுது. என்ன நன்மைனா, ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நான் ஏற்கனவே ப்ரொனவுன்ஸ் பண்ணேன், கானாவுடைய ஆசீர்வாதத்தில் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை இப்படிப்பட்ட ஒன்றை வெளிப்படுத்துச்சு. குளோபல் லெவலில் இருக்கிற சூப்பர் செலிபிரிட்டிஸ்லாம் அதை வந்து அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற தெப்ஸ் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. And many celebrities has fallen and many celebrities has risen. அநேக செலிபிரிட்டிஸ் வந்து மிசல்ட் ஆவாங்க. and then many celebrities has risen. அநேக செலிபிரிட்டிஸ் வந்து வளர்ச்சி கண்டடைவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ப்ரொக்ளைம் பண்ணுறேன். அது மாத்திரம் இல்லை, some people are there in the industry, they will be the Christians. I decree and I declare in Jesus' mighty name, let the Lord protect your faith and let the Lord protect your names in Jesus' faith. Amen. Praise brings victory. தேவனுடைய இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். தேவனோடு இருக்கிற உங்களுடைய ஐக்கியம் நிச்சயமாக வெற்றியை கொண்டு வரும். தேவன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களுடைய ஃபேமை ப்ரொடெக்ட் பண்ணுவார். God bless you, God bless you. And தேவனுடைய வார்த்தையாக சொல்லப்படுகிறது, வாஷ் the chains of evil. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் தேவனை ஆராதிக்கிறதுல தேவனுடைய இருக்கிற இடைபாடுகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் அவருடைய ஐக்கியப்படுத்துதலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து அநேக ஈவிலுடைய கிங்டம்கான ஏதாவது காரியங்கள் இருக்கு சொன்னால் அதை அது பிரேக் பண்ண அது வழிவகுக்கும்.
tongues breaks the evil's yoke. அதாவது அந்நிய பாஷை சத்துருவனுடைய ரோகங்களை முடிக்க வல்லதாக இருக்கிறது. ஸோ அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை வரைமுறையவங்க அந்நிய பாஷை பேசுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கீப் பண்ணிங்கன்னா யூ வில் க்ரோ வெல். அண்ட் உங்களுடைய ஆவிக்குரிய அளவுலையும் நீங்கள் வளருவீங்க. அண்ட் உங்களுடைய பொருளாதாரமும் வளர ஆரம்பிக்கும். யூ வில் க்ரோ மல்டிப்ளை இன் ஜீசஸ் மைட்டி நேம். Let the Lord use you in the many places. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பாருங்க. இது ப்ராபஸியில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ தீஸ் ஆர் த லாஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்க்கதரிசிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திஸ் இஸ் த லாஸ்ட் டே, எண்டாவது நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எங்கேருந்து எண்டாவது டே வருதுன்னா ஃப்ரம் த கிரைஸ்ட் ரிசரக்ஷன்லேருந்து இது வந்து கடைசி காலம்னு சொல்லி பிரகடனப்படுத்திட்டே இருக்கும். ஏன்னா இயேசு எப்போனா வரலாம் பாருங்க அப்படிங்கிறது தான் ஏற்கனவே அவர் பிரத்யேகமாக தனது சீசனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அதன் மூலமாகவே அநேக மக்களுக்கும் அவர் வெளிப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் அவர் வெளியரங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய செயல் இன்னும் அற்புதங்களை அடையாளங்கள்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. இன்னும் சொன்னால் இது அதனால கடைசி நாட்கள் சொல்லணும், கடைசி நாட்கள் என்று சொல்லி நம்ம பிரகடனப்படுத்தணும். அதுக்கு ஒரு அடையாளமாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன், அதாவது நியூ ஜெனரேஷன் இஸ் கால்டு ஜென்செட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜென்செட், அதாவது ஜெட் அப்படிங்கிற ப்ரொனவுன்ஸிங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. மீடியாவில் அது அதிகமாக உங்களுக்கு பிரபலமாக இருக்கும். அந்த ஜென்செட் அப்படிங்கிற வேர்டை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் லாஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஜெட் தான். அதோடைய ஒரு கண்ணோக்கத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களை குறித்து பேசப்பட்டிருக்கு. ஜென்செட் வந்து ரொம்ப கிரிஞ்சியாக இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜென்செட் ஜெனரேஷனில் பேசப்பட்டிருக்கிறது. அண்ட் ப்ரொடெக்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த், ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் ஹெல்ப்ஸ் யூ. உங்களுடைய விசுவாசம் நிலைக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். And God proved himself in the signs and wonders. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் தம்மை நிரூபித்துக் கொண்டே இருப்பார். ஒரு வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களினால் தேவன் உங்களை நிரூபித்துக் கொண்டே இருப்பார். And this year will be celebrated globally, the signs and wonders and Pentecost. Amen. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வருடம் முழுவதும் குளோபலாக உலகம் முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் இருக்குன்னா, the blessings of God has manifested throughout the world. Amen, amen. I am so happy to pronounce that let the glory has manifested globally in Jesus' name. Amen. அப்புறம் லோன்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லோன்ஸை வந்து ப்ரொக்ளைம் பண்ணியிருந்தோம், உங்களுடைய கடன் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேசத்தின் கடனே இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஏன்னா இது கடன் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் வார்த்தைக்கு விரோதமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நீங்களும் கடன் வாங்காதுப்பா, எனக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க நிச்சயமா கடன் கொடுங்க, நல்ல விஷயம். ஆனால் அவங்க கடன் வாங்க மாட்டாங்க அப்படின்றது. ஆனால் தேசம் கடன் வாங்கிட்டு தேசத்துக்கும் கடன் கிடைக்க வரைக்கும் பணம் மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு கடன் வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கடன்ல தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, the interest will lower, அதாவது இன்ட்ரெஸ்ட் குறையும், வட்டி விகிதம் குறையும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமாம், இது எது இன்க்ரீஸ் ஆகும் நான் எப்படி சொல்லிட்டேன். இப்போ குறைதலை பற்றி பேசியிருக்கிறோம். எது குறையுது? நன்மைக்கு எதுவான குறைதல் தான். ஏன்னா வட்டி அதிகமாக போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உழைப்பு அதிலே பாதி வந்து போயிடுது. சிலர்கள் எளிதாக சம்பாதிச்சுடுறாங்க, சிலர்கள் எளிதாக சம்பாதிக்க முடியல. ஆனால் எளிதாக சம்பாதிக்கிறவர்களுக்கு தேவன் எளிதாக அதை அனுபவிக்க வழிவகுக்கிறார். உங்களுக்கு நீங்கள் வட்டி இன்ட்ரெஸ்டாக நீங்கள் கட்ட முடியும்னா தாராளமாக நீங்கள் கட்டுங்க, அதுக்கு கம்பெனிஸ் உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் வட்டி விதத்தை ஒட்டுமொத்த குளோபல் லெவலில் குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லி தேவாவியானவர் பேசியிருக்கிறார். ஆமாம், ஸோ அதுக்கேற்ற காரியங்கள் தேவன் குளோபலி செய்ய போகிறாரு. Let the Lord glorified in Jesus' name. I pronounce that this year will be the year of Pentecost Canaan. 2025 will be the year of Pentecost Canaan. Pentecost Canaan na என்ன அர்த்தம் சொன்னா blessings of Canaan, கானானின் நன்மைகள் என்று சொல்லி நான் தீர்க்கதரிசனமாக உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இன்ட்ரெஸ்ட் லோவான கொடுக்குற கம்பெனிஸோடைய பணம் வந்து அதிகமாக ப்ராஸ்பர் ஆகும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் வந்து ப்ராஸ்பர் ஆகும். And God saved from the people from the threats of money. பணத்தை திருடுகிற கூட்டத்திலிருந்து தேவன் உங்களை பாதுகாப்பு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். And Lord protect your prosperity. Already I pronounce that Lord protect your prosperity. And hyper grace will be increased spiritually and materially. Material ஆசீர்வாதத்திலும் சரி, spiritual blessing சரி, தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் வாழ்க்கையில பிரவாகிக்கட்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். And I pronounce that and I speak a prophecy over you, which is my name. And then God protect the people of Jerusalem in all times. The Lord will protect you. ஆமா, தேவன் அநேகரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜெருசலேம் ஆசீர்வதிக்கிறாரு, ஜெருசலேம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் அதிகமாய் அதை ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுவார். இன்றைக்கு வரைக்கும் ஜெருசலேம் பட்டணம், ஜெருசலேம்ங்கிற ஒரு நகரம் இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்குது. என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்கு விரோதமாக செய்கிற காரியம் படிக்கிறது இல்லை பாருங்க. ஸோ தேவன் எருசலேமை குறித்து கரிசனர்களாக இருக்கிறார். எருசலேமுக்கு மேல் தேவன் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். And the vision is prosper around the new wall of Jerusalem. நம்முடைய ஊழியத்தை குறித்து தேவன் விஷனை கொடுத்திருக்கிறார். அந்த விஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். And signs and wonders will happen around the new wall of Jerusalem. புதிய எருசலேமின் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். Amen. God will make you prosper. God's word has prospered globally. தேவனுடைய வார்த்தை உலகமெங்கும் செல்கிறது, இன்னும் உலகமெங்கும் அது செல்லும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். Those who given to God, they will prosper abundantly. யாரெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்குறாங்களோ